வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பீன்ஸ் கேரட் வச்சு சிம்பிளாக ஒரு வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பீன்ஸு, கேரட்டு, 2 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், 2 பூண்டு, பெரிய பூண்டு மிளகு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2த்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. புதினா இலை, மல்லி இலை கொஞ்சம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு. பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு பொருட்களான சோம்பு, பட்டை, கறி இலை, கல்பாசி, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த சோம்பு லைட்டாக பொரிஞ்சு சிவந்தோடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிப்போம். வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா அரை பதத்துக்கு வதங்கி வந்திருக்குப்பா. இப்போ மல்லி இலையும் புதினா இலையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நான் இதில் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. வதங்கிருச்சு வெங்காயம் தேவையான அளவுக்கு. இந்த டைமில் அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கொஞ்சம் நல்லாவே வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சு இந்த தக்காளியும் சேர்த்துக்குறோம். சேர்த்து திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குறோம். ஒன்று சேர்த்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாய்த்தூள், நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கடாயில் வாங்கின மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. அப்புறம் பிரியாணி மசாலா, ஆச்சி மசாலா அது கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். நல்லா கலந்து விட்டாச்சு. காய்கறி நறுக்கி வச்சுருந்த கேரட், பீன்ஸ் 2யும் அதில் சேர்த்துப்போம். சேர்த்து அதில் மசாலா சேர்கிற மாதிரி வதக்கிப்போம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போவே கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறமா தண்ணி கலந்ததுக்கப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ போட்டால் சில பேருக்கு அளவுகள் தெரியாது. இப்போ எதுக்கு போடுறதுன்னா அந்த காய்கறியில் அந்த உப்பு கொஞ்சம் நல்லா சேர்ந்துடும், அதுக்காக தான் போடுறது. இந்த இருக்கு இல்லையா, இந்த இது பேர் உலக்குன்னு சொல்லுவாங்க. இந்த காப்பிடி உலக்கிட்ட ஒரு உலக்கும் அப்புறம் ஒரு அரை உலக்கும் போட்டிருக்கேன், 1.5 உலக்கு போட்டிருக்கேன். நான் அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுத்துங்க. இதுக்கு 1க்கு 2ன்ற அளவில் 1.5 கப்புக்கு 1.5 உலக்குக்கு 3 உலக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு 1க்கு 2ங்கிற விதமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுதான் அதுக்கு அளவு. சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு எனக்கு போதும். நீங்கள் லைட்டாக அந்த தண்ணியை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உப்பு உரப்பு என்ன குறைவாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அந்த டைமில்.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த அரிசி வந்து ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு. சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும். கரண்டி வச்சு நல்லா அரிசியை கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இடையில எதுவும் கிண்டாமல் நல்லா வேக விட்டுருக்குறோம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இது பார்த்திங்களா எப்படி கொதிக்குதுன்னு? அந்த லைட்டாக அந்த அரிசி மேலே கொதிக்குதா? இந்த டைமில் அப்படியே கரண்டி விட்டு உடஞ்சிடாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த நான் இப்போ கிண்டுறேன் இல்லையா, அது மாதிரி ரவுண்டாக அப்படி சுற்றி கிண்டி அப்படி இது பண்ணி விட்டிங்கன்னா அந்த அரிசி உடையாது. நம்ம குண்டக்க மண்டக்க கிளறினோம்னா அது அரிசி பூரா 2 உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். மூடி போட்டு மூடிடுங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ண வேண்டாம். 5 நிமிஷம் கழிச்சு தவந்து பார்த்தா தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி இருக்குது. இந்த டைமில் அடுப்பை அமர்த்திக்கலாம். அமர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குண்டக்க முண்டக்க கிளறாமல் சைடில் நல்லா அந்த கரண்டி விட்டு இப்படி கிளச்சி விட்டுக்கிட்டு இது பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. இது வந்து நெருப்பு வச்சு தம் போடுவாங்களா, தம் போடாமல் இந்த பிரியாணி பண்ணியிருக்கு. தம் இல்லாமல் நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே எப்படி செய்கிறதுன்னு சில பேர் தோசைக்கல் வச்சுலாம் போடுவாங்க. இப்போ பிரியாணி அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிரியாணி, அவிச்ச முட்டை, தயிர் பச்சடி, ஆனியன் தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ப்பா. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.